ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டன்ட் தேங்காய் சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ரைஸ் சேவை கடையில் உங்களுக்கு ஹோல்சேலில் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு தண்ணியை இந்த மாதிரி தளன்னு கொதிக்க வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துச்சு. ஸோ நம்ம இப்போ அதை ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போது அதை ட்ரைன் பண்ணி உதிராக எடுத்துட்டாச்சு. நான் அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் தாளிச்சுக்கலாம். இது கூடவே நான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான் இது. இது கூட கொஞ்சமாக பெருங்காய பவுடர், 1 கப் தேங்காய். ரைஸ் சேவையிலே உப்பு இருக்குது, ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரு பாதி சேவையை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்துட்டு அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் எம்மியான இன்ஸ்டன்ட் தேங்காய் சேவை ரெடி. இப்போ அதே கடாயில் மிளகு ஜீரக சேவை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் வறுத்து அரைச்ச மிளகு பொடி, இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சேவையை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மல்லித்தழையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான சிம்பிள் அண்ட் எம்மியான மிளகு ஜீரக சேவையும் ரெடி. அதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நீங்கள் வெறுமை சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். இந்த 2 சேவையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.